அடுத்து இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, 9th 6th லெசன்ல இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 9th 3rd லெசன்ல வந்து திருக்குறள் அதை வந்து பார்த்துருக்கோம். அதனால அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 20 குறள் இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 10 குறள் மட்டும் இதில் பார்க்க போறோம். திருக்குறள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இதில் இருக்கிற குறள் பற்றி பார்க்கலாம். புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை அப்படின்னா அறிவுடையவர்கள் அறிவில்லாதவர்கள். ஓகேவா? புல்லறிவாண்மைனா அறிவில்லாதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அந்த மாதிரி வந்து புல்லறிவாண்மையில சொல்லியிருக்காங்க. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்க சொல்றதை கேட்டு இருக்கிற சுய புத்தியாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா நீலாம் என்ன மனுஷயா அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி சொன்னாலும் செய்யாம நம்ம வந்து உனக்கு இது நல்லதுப்பா இது நீ செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, தானாவும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாகவே மாறிவிடுவான். அவனுக்கு சொல்லி சொல்லி உன்கிட்ட உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். அவனுக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நான் சொல்றது தான் கரெக்ட், நான் செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ எவ்வளோ வாட்டி மன்றாடி சொன்னாலும் அதை அவன் கேட்டுக்கவே மாட்டான். கடைசியா உனக்கு தான் அறிவில்லாம போயிடும். அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இகழ். இகழ்னா நமக்கு தெரியும் துன்பம். அப்போ அது என்ன என்ன பண்ணா நமக்கு துன்பம் வராம இருக்கும்? இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்துள் மனக்கசப்பு, ஒருத்தங்க மேல இருக்கிற போட்டி பொறாமை பகை இது எல்லாமே தான் நமக்குள்ளார ஒரு துன்பத்தையே வந்து அதிகப்படுத்தும். அதனால துன்பத்துல மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த இகழ் அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. குடிமை. குடிமைனா நம்ம எந்த இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் ஒரு விஷயத்த செய்ய மாட்டேப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் நீ எவ்வளோ கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் தவறு செய்வதில்லை, அவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சான்றாண்மை. சான்றாண்மை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க சான்றோர் அப்படின்னு எப்ப சொல்லுவோம், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. அதே மாதிரி சான்றாண்மைனா சிறந்தவர்கள், நம்ம அவங்கள வந்து போற்றி இப்போ காந்தியடிகள் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம போற்றி இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம், இன்னமும் அவங்கள போற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சான்றோர், அவங்க வழியில நடக்கிறது இதெல்லாம் வந்து சான்றாண்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னா பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு பாசமா நடந்துக்கிறது. நான் ஒரு சில செயல் பழிக்கு அஞ்சது, நம்ம இது செஞ்சுட்டு அதை நம்மளை திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். மற்றவங்க நம்மளை திட்டும் போது நமக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம் இல்லையா. அப்ப அன்பு, மற்றவங்களுக்கு அன்பு காட்டுறதும், மற்றவங்க தப்பு சொன்னா அதை வந்து அதுக்காக பழிக்கு அஞ்சுதலும், ஒப்புரவு எல்லாரையும் சமமா பார்க்கறது, கண்ணோட்டம் சமத்துவ எண்ணம், இரக்க குணம் அதே மாதிரி வாய்மைனா உண்மை. இது எல்லாமே 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறரிடம் அன்பு காட்டணும், பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணமா இருக்கணும், இரக்க குணமோட இருக்கணும், உண்மையே பேசணும். இதுதான் நீ ஒரு சான்றோர் அப்படியா, நீ வந்து பெரிய ஆளா இருக்கிறதுக்காக தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து ஏகதேச உருவக அணின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ ஏகதேச உருவக அணினா என்னதுன்னா 2 லைன் சொல்லியிருக்காங்க. ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அன்பு, நான் இது எல்லாமே வந்து ஒரு தூண் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு எதனோட இன்னொன்னு உவமை, உவமேயம் 2 இருக்கு இல்லையா? இப்ப இதுல வந்து 1 தான் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மலர் பாதம், மலர் போன்ற பாதம். அந்த மாரி இது தாமரை கயல் விழி, மீன் போன்ற கண்கள் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப 2 இருந்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. இது எல்லாமே தூண்கள். ஆனா எதுக்கான தூண்கள்? சான்றாண்மை. நீ வந்து நல்லவனா இருக்கக்கூடியது, சான்றோரா இருக்கக்கூடியது. அப்போ இவங்க தூண் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. உருவகத்த சொல்லிட்டாங்க. உவமைய சொல்லல. அதனால இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏகதேச உருவக அணி. 1 மிஸ் ஆயிருக்கு. அதனால இது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டே இரு. நான் எதுவுமே ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கெட்டதே செஞ்சுட்டே இருந்தா கூட, நம்ம எதுவுமே பண்ணாம விட்டா, அவனே நமக்கு ஒரு நண்பனா மாறிடுவான். அந்த மாரி செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல். நம்ம ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அத நம்ம பணிவா நீ என்ன சொன்னாலும் சரி ஓகேப்பா, ஓகே இப்படி பண்ணணுமா? ஓகே நான் மாத்தி பண்ணிடுறேன். அந்த மாரி நம்ம அவன் எவ்ளோ குறை சொன்னாலும் நம்ம அவன்கிட்ட பணிவுடன் நடந்துக்கிட்டோம்னா, அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி. பகைவரையுமே நமக்கு நட்பாக்கும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழிப் பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழிக்காலம் ஊழிக்காலம்னா கடல் அலையே கொந்தளிச்சு வர மாதிரி. ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார். நல்ல விஷயம். அவங்க நல்ல பண்புகள்லேருந்து மாறவே மாட்டாங்க. கடலே கவுந்தடிச்சு விழுந்தாலும் இவங்க வந்து நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர்கள் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏகதேச உருவக அணி. இப்ப நமக்கே தெரியும் ஊழி பெயரினும் அது வந்து ஊழின்றது ஒரு காலம். தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஆழினா கடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஓமேயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொன்னு வந்து சொல்லல. அது எப்படி சொல்லலாம்? அப்போ ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு அந்த சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர். கரை அப்படின்ற வார்த்தை இந்த திருக்குறள்ல வரல. கடலுக்கு கரை போன்றவர் சொல்லியிருக்காங்களாம். கடலுக்கு கடல் ஆழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த திருக்குறள்ல கரை அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டார்கள். அந்த மிஸ் ஆனதுனால அதை வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றோம். நாணுடைமை வெட்கப்படுதல். எந்தெந்த விஷயத்துக்கு வெட்கப்படணுமோ அங்க நம்ம வெட்கப்படணும். பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். பிறர் வெட்கப்படும் பழிக்கு ஒரு சிலர் நம்மளை வந்து திட்டிட்டு இருக்காங்கன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி பிறர் வெட்கப்படும் பழிக்கு பிறர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீ செஞ்சிருக்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெட்கப்பட்டு நிக்கிறாங்க. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமா இருந்தும் ஆனா நான் பண்ணது ஒண்ணும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்தியா. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து அறம் அவனை விட்டு வெளியே போயிடும். ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுவே பழகிடும் இல்லையா? ஏன்னா அந்த அறம் அவனை விட்டு போயிடும். அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமா இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அடுத்தது உழவு தொழிலை பத்தி சொல்லியிருக்காங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். உலகம் வந்து சுத்திக்கிட்டே தான்ப்பா இருக்கு. நீ இன்னைக்கு விவசாயம் பண்ணலன்னா உலகம் நின்னு போயிடுமா அப்படியே? நீ ஒருத்தன் விவசாயம் பண்ணலன்னா உலகம் நின்னுடுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பல தொழில்களால் உலகம் வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். ஏன்னா சோறு இல்லைன்னா நீ எந்த வேலையும் செய்ய முடியாது. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் இப்ப நீ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழவு தொழில் தான் சிறந்தது. ஏன்னா உழவு தொழில்ல விவசாயம் பண்றவங்க யாருமே ஏசி ரூம்ல உட்காந்து விவசாயம் பண்ண போறது கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழவு தொழில் செய்யறாங்க. அப்படி செஞ்சாலும் இருக்கிற எல்லா தொழிலை விட சிறந்தது உழவு தொழில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. அதுதான் தலை சிறந்தது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். உழுவார் உலகத்துக்கே ஆணி. உழுவார் நம்ம இந்த உழுது பயிர் செய்யறவங்க தான் வந்து இந்த உலகத்துக்கே ஆணி. அப்படி பண்ணாம அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் மற்ற எல்லா தொழில் செய்பவரையும் யார் தான் தாங்கி நிக்கிறது? உழுபவர் தான் தாங்கி நிக்கிறாங்க ஒரு அச்சாணி மாதிரி. ஓகேவா? அததான் வந்து அச்சாணி உழுவர் தான் உலகத்திற்கு அச்சாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏகதேச உருவக அணி. உழுவோர் உலகத்துக்கு ஆணி அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது இன்னொன்னு ஏதாவது சம்பந்தமா எதுவுமே நமக்கு சொல்லல. அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். இது வந்து ஏகதேச உருவக அணி. இப்ப படத்திற்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. பார்த்தாலே தெரியுது உழவு செய்யறாங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக. பகைவரையும் நட்பாக்கும் கருவி. என்னது? பகைவரையும் நட்பாக்கும் கருவி. மாற்றாரை மாற்றும் படை. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். கண்டானாம் தான் கண்டவாறு. அவனுக்கு அது அப்படி தோணும். அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அறம் நாணத்தக்கது உடைத்து. அந்த அறமே நாணத்தக்கது மாதிரி செயல் செஞ்சானாம். 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும். இணக்கம்னா இங்க வந்து ஒப்புரவு பத்தி சொல்றாங்க. அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யார்? உழவர். தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது. ஆழி என்பதன் பொருள் கடல். மாற்றாரை மாற்றும் படை. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் டேஷ் செய்வதில்லை, தவறு செய்வது இல்லை. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.